இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் செக்கப் தான் போயிட்டுருந்தோம். ஆனால் ஃபுல் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால சுத்தமாக என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் மந்த் 7th மந்த்து ஸ்கேன் பண்ண போவோம். அப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே எந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறேன் எல்லாமே நான் எடுத்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு கிட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது மட்டும் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம கிட்ட ஓப்பன் பண்ணலாம். கிட்டில் 2 ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. 2 ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து என்னோடய 2வது கிட்டு. ஃபஸ்ட்டு கிட்டு ஆல்ரெடி வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் டானிக், அயன் டானிக் இருக்குது. 3 அயன் டானிக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது தான் குடிக்கணும் எதுவுமே. அதுக்கப்புறம் பேபிக்கு டவல். சூப்பராக இருக்குல்ல அந்த டவலு. நல்லா இருந்துச்சு இந்த டவல். ரொம்ப ப்யூர் காட்டனாக இருக்குது. பேபிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பேபி டவல். அதுக்கப்புறம் கப்பு. இந்த கப்பு. நெக்ஸ்ட்டு நெய். தோசையில், சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். பிண்டி ரொம்ப கரையாக இருக்குது. ஸோ அதை காமிக்க வேண்டாம், இதை மட்டும் காமிச்சுப்போம். நெய். அதுக்கப்புறம் டேட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ப்ரெக்னென்சிக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டேட்ஸு. அதுக்கப்புறம் பூச்சி மாத்திரை. சரிங்களா? எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுக்கலாம். ட்ரெஸ்லாம் மடித்து வேறு ஹவுலில் வச்சுட்டு ஹேண்டில் வேறு இருக்குது. 2 ஹேண்டில் இருக்குது. 2 ஹேண்டில். இதில் கூட குழந்த பிறந்ததுக்கப்புறம் சின்ன குட்டியாக இருப்பாங்க, நியூ பார்ன் பேபிஸ், அவங்கள போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் போல் உள்ளர. அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒர்த்து தான்.